இன்னைக்கு மாடியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறிலாம் இருக்கு, அதெல்லாம் பறிக்கலான்ட்டு தான் வந்தேன். ரெக்கட் பாயா இருந்த நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாக்கோ பாயா ஆயிட்டேன். இந்த வெத்தலை கொடி பாருப்பா எவ்வளவு சூப்பரா படர்ந்து வெத்தலை இருக்கு. கொடி இது எல்லாமே ஒரே செடியில பறிச்ச டம்டங்கா. அதை வச்சு ஒரு சூப்பரான வெஜ் லஞ்ச் மெனு தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, இன்னைக்கு வந்து மாடித்தோட்ட சமையல். ஆயா தான் வந்து ஆட்டிட்டு இருக்காங்க யோகனை. நான்வெஜ்ஜோடைய டேஸ்ட்ல வந்து அம்மா வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படியே பன்னீர் கிரேவி மாதிரி இருக்கு பாருங்க. அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க, அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நானும் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாடியில் கொஞ்சம் காய்கறி. சொல்லிடுமா. வணக்கம், நான் உங்கள் அர்ச்சிதா. சொல்லு. ஐயோ. ஓகே, இன்னைக்கு மாடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறிலாம் இருக்கு, அதெல்லாம் பறிக்கலான்ட்டு தான் வந்தேன். எடுத்துடுறா. சொல்லுமா, நீ ஏதோ யூடியூ தள்ளி விட்டுச்சுடா. சொல்லு. வணக்கம் சொல்லிடு. சொல்லு. சூப்பர். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா சூப்பரா. காலையில நாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆயிருந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா அடையாமா நீ வேற பேச விடுறா. வீடியோல பேச விடுறா. நீ பேசிக்கிட்டே இருக்காதடா. வணக்கம்மா. மழை வேற வருது. 4 நாளா சென்னையில வந்து பயங்கர மழை. மழை வந்துச்சுடா. மழை வந்துச்சு. ஓடு வீட்டுக்குள்ள ஓடு. மழைடி. பாப்பா நம்ம அதுங்காட்டி பறிச்சிடலாம். என்னதுமா அது? தோ டம்டங்கா. இத பாருங்க, நம்ம சம்மா மழை 4 நாளா வெள்ள காடா போயிட்டு இருக்கு சென்னையே. இங்க வந்து இத பாருப்பா, எத்தனை இருக்குன்னு பாருப்பா. இருக்கு. மழை வருதுங்கம்மா, வேகமா வாங்க. இருமா தோ. இது வந்து செடி டம்டங்கா. வந்து தெரிஞ்சது. மழை வருது. வாடா. எத்தனை பறிக்கிறேன். எடுங்க. உங்களை போய் கூட்டிட்டு வந்த கீழே இறங்கு. டேய் ஓடிறீ. செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஐயோ, எனக்கு இவ்வளவு காய் கிடக்குது. நான் தான் சொன்னேனே, நிறைய காய்ச்சி இருக்குப்பா. ஒரே செடியில டம்டங்கா. டம்டங்கா சொல்லு. இது ஒரே செடியில காய்ச்சது. மேல வந்து இன்னும் இருக்கு, அதையும் நான் பறிச்சுட்டு வரேன். ஒரு பீர்க்கங்காய், ஒரு கத்திரிக்காய், 2 கத்திரிக்காய். இங்க இன்னும் இருக்கு. 1 2 3. ஆமா, நிறைய கத்திரிக்காய் இருக்குப்பா இன்னைக்கு. இதை நீங்க விதைக்கு விட்டுருவீங்களா? முத்தி போனதை முத்தி போச்சு, அது விதைக்கு விட்டுறலாம். நல்ல மழை பெய்யுது இல்லைங்களா, செடிலாம் வந்து நல்ல க்ரோத்தா இருக்கு. இங்க ஒரு தண்ணியே ஊத்தல, அப்ப கூட நான் வந்து அடிக்கிற மழைக்கே சூப்பரா வருது. இதுவும் நல்ல மழை அடிக்குது. நல்ல காத்து அடிக்குது. இந்த காத்துல உங்களுக்கு ஒரு அதிசயமான விஷயத்தை நான் காட்ட போறேன். சித்தப்பாவை வீடியோ எடுக்க சொல்றான் பாப்பா. காய்ஸ், நேற்று தான் வந்து திருப்பதி போயிட்டு இதுக்கு தம்பிக்காக வேண்டியிருந்தோம் இல்லைங்களா, போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ராமோஷா விளாகில் வரும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எல்லாம் காலையில் நேற்று யோகெல்லாம் செம்ம காமெடி. எனக்கு யாரா இவன் அப்படின்னு முழிக்கிறான் அவன். எனக்கு பார்த்த அப்புறம் காலைல லக்ஷிதா வந்துட்டு ரொம்ப நேரமாக என்னை பார்த்து பயந்துகிட்டே இருந்தது. அப்புறம் தான் வந்து ஒரு தெளிவுக்கு வந்தது. ஸோ இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெக்கட் பாயாக இருந்த நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாக்கோ பாயா ஆகிட்டேன். இப்போ வந்து நம்மளுடைய இன்னும் ஒரு 6 மாதங்கள் ஆகும் என்னுடைய ஹேர் வளர்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு ஸ்டைலில் மாறலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, வாங்க இன்னைக்கு போய்ட்டு என்ன சமைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காற்று வேறு அடிக்குதா, அப்படியே மழை வந்து பட்டுன்னு தலையில் படுது பாருங்க. அப்படியே சில்லுன்னு இருக்குது. பைக்லலாம் போகும்போது அப்படியே சல்லுன்னு போகுது காற்று. வேற இருக்கு காய்ஸ். நீங்களும் முடிஞ்சா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் மொட்டை அடிங்க. நீ அடிச்சா எல்லாரும் அடிக்கணுமா? 6 மாதத்துக்கு ஒரு டைம் மொட்டை அடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு முடி ரொம்பவே நல்லது. அது ஆமா. படத்துல அந்த அது பேரு சாண்டி மாஸ்டர் வருவாரே, சாக்லேட் காஃபி. சித்தப்பா மாமா. ஸோ இதுதான் காய்ஸ் நம்மளுடைய இது. அம்மா பறிச்சிட்டிங்களா? போகலாம், பசிக்குது எனக்கு வேற. இருமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸே ஆகிருக்காது. அது வீடியோ வந்து ஒழுங்காக ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ இதில் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் காய்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 6 மாதத்துக்கு ஒரு டைம் நீங்களும் மொட்டை அடிங்க. ரொம்பவே உங்கள் முடி வந்து
அம்மா பார்க்குறாங்க, என்னன்னாயே நீ அடிச்சதுக்கு என்ன எல்லாரையும் அடிக்க சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன பெரிய இதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அங்கே போயிட்டு பேரனுக்காக மொட்டை அடிக்கிறாரா அப்படின்னு ஒரு வார்த்தைக்குடா நானும் அடிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டாரு. மொட்டையே அடிக்க மாட்டார். பார்த்தீங்கன்னா அவர் உடனே ஓகே சொல்லிட்டாரு. ஸோ இதுதான் காய்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் பறிச்சிருக்கோம். அதை வச்சு ஒரு சூப்பரான வெஜ் லஞ்ச் மெனு தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே போகலாமா? போகலாண்டி. வாங்க. இந்த வெத்தலை கொடி பாருப்பா எவ்வளோ சூப்பராக படர்ந்துருக்கு. வெத்தலை கொடி, வெத்தலை கொடியில் வெத்தலைவள்ளி கிழங்கு. வெத்தலைவள்ளி கிழங்கு இல்லை, இது கிழங்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதையுமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. மாமான்னு கூப்பிடுவா, அவன் திரும்பி பார்க்கலாம், டேய் மாமா. இது இது இருக்கட்டும்மா, இங்கே இது எல்லாமே ஒரே செடியில பறிச்ச டம்டங்கா செடி. டம்டங்கா தான் நான் வச்சிருக்கேன். ஒரு அந்த மூலையில ஒரு செடி இருந்தது, அதுல இவ்வளோ பறிச்சேன். மேலே வந்து 2 காய் பறிச்சேன். அந்த அங்கே கீழே இருக்கிற செடியில தான் நிறைய இருந்தது. அப்புறம் இந்த பீர்க்கங்காய் வந்து ஒரு 3, கத்திரிக்காய் வந்து ஒரு 2, 6, அவரைக்காய் கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், அதுக்கப்புறம் இது என்னதுப்பா மூக்குத்தி அவரை கொஞ்சம். இதெல்லாம் வச்சு இன்றைக்கி சமைக்க போகிறோம். இன்றைக்கி எல்லாமே இது பாருப்பா நம்ம மாடியில் காய்ச்ச காய்கறி தான். இது வந்து டம்டங்காய், இது வந்து அவரைக்காய், இது வந்து மூக்குத்தி அவரை, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி தான் நம்ம கடையிலேருந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் நம்ம கடையிலேருந்து எடுத்திருக்கோம். கத்திரிக்காய் வந்து ஒரு 8 கத்திரிக்காய் நம்ம மேலேருந்து பறித்தோம். இதெல்லாம் வந்து கடையிலேருந்து எடுத்த கத்திரிக்காய். இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் குழம்பு தான் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இன்னைக்கு வந்து மாடித்தோட்ட சமையல். ஆமாம். கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து. எதுக்கு இது? இது கத்திரிக்காய் குழம்பு. ஓகே, என்ன கத்திரிக்காய் குழம்பா இல்லை நார்மல்? இல்லை இல்லை, கொஞ்சம் வேறு மாதிரி. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், மேலெல்லாம் தெரிக்கும், அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை போட்டு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கல்லுப்பு, குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 கிலோ கத்திரிக்காய் நம்ம சேர்த்துருக்கோம். மேலே பறிச்சது ஒரு 1/4 கிலோ, கடையில் வாங்கினது ஒரு 1/4 கிலோ. நல்லா வதங்கணும் இந்த கத்திரிக்காய். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து எல்லாமே கத்திரிக்காய் குழம்புக்கு தான். இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழம்பு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. மழைக்கால மிளகு குழம்பா? இல்லைப்பா, இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு. ஓ. அதுக்கப்புறம் சோம்பு வந்து 1 ஸ்பூன். அதில் ஜீரகமும் இருக்குது, அதான் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. பூண்டு வந்து ஒரு 20 பல்லு, இஞ்சி வந்து ஒரு பீஸு, ஒரு 2 பெரிய வெங்காயம் அதுலேயே. அது கொஞ்சம் வதங்கட்டும். ஆயா தான் வந்து ஆட்டிகிட்டு இருக்காங்க யோகனை. அம்மாள் வந்து நேற்று ஃபுல்லாக ட்ராவலு, ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூங்குற மாதிரி இல்லை. கத்திரிக்காய் குழம்புக்கு 2 லெமன் வந்து இதில் புழிஞ்சிக்கிறேன். ஏன் லெமன் போடுறீங்க? அது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும். ஆமாம், நீங்கள் வந்து லெமனை தனியாக சேர்த்திங்கன்னா தனியாக ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். வெங்காயம் இங்கே இது எதுக்கு? வெண்டைக்காய்ப்பா. ஓகே. கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன், உளுந்து வந்து 1 ஸ்பூன், வெங்காயம் சும்மா ஒரே ஒரு கைப்பிடி, நம்ம மாடியில் காய்ச்ச பச்சை மிளகாய், குண்டு பச்சை மிளகாய். இது நல்லா வந்து வதக்கிடணும். கம்மியான தீ வச்சு நல்லா வதக்கிக்கணும். இந்த லெமனை புழிஞ்சிருவோம். அது நட்டும் ஆஃப் ஆகிட்டு அப்படி அந்த அடுப்பு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் காய்ச்சதுக்கும் கடையில் எடுத்ததுக்கும் கத்திரிக்காய். ஒரு 4-5 கடையில் உள்ளது, 4-5 இதெல்லாம் கடையை நம்ம மாடியில் காய்ச்சிது. இது அப்படியே கொஞ்சம் நல்லா வதங்கும் போதே வந்து இந்த கத்திரிக்காய் வந்து வெந்துடணும். இங்கே வாப்பா, இது வந்து வெண்டைக்காய் கூட்டுக்கு கடுகுளுந்து போட்டிருக்கோம், வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் 7-8 போட்டிருக்கோம். இந்த பாருங்க பீர்க்கங்காய் 2 இருந்தது, மீதி ஃபுல்லாக வெண்டைக்காய். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க, நல்லாயிருக்கும் கூட்டுக்கு. அப்படிதான் ஒரு காய் காய்ச்சிதுன்னா அது எல்லாத்தையும் பறித்து ஒரு கூட்டு இல்லை ஒரு பொரியல் அந்த மாதிரி வச்சிட வேண்டியது தான். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு அதுங்கன்னா ஒரு 5 தக்காளி கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கம்மியாகவே சேர்ப்போம். இது வந்து 1/2 ஸ்பூன் கணக்கு. இதில் 4 போட்டிருக்கேன். 4 போட்டால் 2 ஸ்பூன் கணக்கு. 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனியாத்தூள். ஏன்னா அதில் மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம் நம்ம, அதனால் இதில் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஜக்கு, அதாவது 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து மூடிடலாம்.
வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாசிப்பருப்பை ஒரே ஒரு விசில் போட்டு இந்த குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன். இதில் வந்து உப்பு சேர்த்துக்கங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணும். இது வந்து நம்ம அந்த கத்திரிக்காய் குழம்புக்கு போடுற மசாலா. ஆமாம். ஓ, மசாலா அரைச்சி விட்ட கத்திரிக்காய் குழம்பு தயாரிச்சு. மசாலா வந்து அதில் போட்டுறதா. இதில் எக்ஸ்ட்ரா என்ன போட்டுக்கணும், மிளகு, ஜீரகம், சோம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு. ஓகே. இது போடும்போது நமக்கு அந்த இது எண்ணெய் கத்திரிக்காய் ஐயோ வெள்ளை சுடும்பு மீன் குழம்பு வைப்போம். ஓகே. அந்த மாதிரி இருக்கும். சூப்பர். ஏதோ நான்வெஜ்ஜுடைய டேஸ்ட்டில் வந்து அம்மா வெஜ்ஜி ட்ரை பண்ணியிருக்கான்ல, இது எப்போ செய்யறது தான். ஆமாம். ஆனால் எனக்கு இப்போ தான் செஞ்சு தெரியுங்களா? கொஞ்சம் ஆறட்டும். சரியா? சரி. பாசிப்பருப்பு வந்து இதை பாருங்க, ஒரு விசில் மட்டும் கொடுத்து இந்த மாதிரி 3/4 வேக்காடு போட்டு வச்சுருக்கேன். இந்த வெண்டைக்காய் வந்து அதில் சேர்த்துடலாம். நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. இதில் வந்து தயிர் கூட கொஞ்சோண்டு ஒரு சுற்று மிக்சியில் சுற்றி இதில் ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ மழை காலமாக இருக்குது, அதனால தயிர் ஊற்றலை. உடையாத அளவுக்கு ஒரு 3/4 வேக்காடு வெந்த உடனே நம்ம இந்த இதுவை தூக்கி அதில் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு அது எல்லாமே. இதில் வந்து அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வந்து உடையாமல் இருக்கணும். அப்படியே மூடி வச்சிடலாம். இது வந்து அப்படியே சிம்மில் வச்சு நம்ம வேக விட வேண்டியது தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதனால் இந்த சின்ன அடுப்பில் போட்டுருவோம். சிம்லேயே இருக்கணும். அது வந்து கூட்டு வந்து கொதிச்சுட்டு இருக்கா? ஆமாம். ஆல்ரெடி வெண்டைக்காய் வந்து நல்லா வந்து வதக்கிட்டோம் நம்ம, அதனால் வெந்துட்டுருக்கோம். கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். இந்த அடுப்பில் இறக்கிடணும். பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ காய்க்கு காய்ச்சி, அதுவும் ஒரே செடியில 1/2 கிலோ காய் காய்ச்சிச்சு. அது வந்து காயும் இல்ல, ஒரு மாதிரி காயாது. அப்படின்னா காஞ்சிலாம் போகாது, இப்படியே தான் இருக்கும். என்ன காயும்? வெயில்ல காஞ்சி போயிருக்கலாமா? அப்படி சமைக்க கூடாது, பச்சையா இருக்கும் போது தான் சமைக்கணும். பச்சையா இருக்கும் போது தாண்டா சமைக்கணும். அது வந்து இது டபுள் பீன்ஸ் நீ சொல்றது. சரி சரி போடுங்க. ஸோ இன்னைக்கு தண்டங்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல் மாதிரியே. கடுகு வந்து ஒரு 3/4 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் உளுந்து. அவரைக்காய் எனக்கு வந்து அந்த அளவு தெரியும். இப்போ உன்ன மாதிரி ஆளுங்கன்னா ஸ்பூனில் அளந்து தான் போகணும். வாங்க வந்து சமைங்க. இங்கே பாருங்க, பச்சை மிளகாய் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாய், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் கல்லுப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன். இதில் வந்து 4-5 அவரைக்காயும் இருந்தது மாடியில் பறிச்சது, அதையும் சேர்த்துட்டேன். இந்த அவரைக்காயும் டம்டங்காயும் சேர்த்துருவோம். இதே மாதிரி தோட்டத்திலலாம் சிக்கன் செடி, மட்டன் செடி, எக்கு செடிலாம் இருந்தால் எப்படி இருக்கும்? போனோமா டக்குனு சிக்கனை பறிச்சுட்டு வந்து அப்படியே குழம்பு வச்சிடலாம். இனிமேல் நீ தான் ரெடி பண்ணணும். மட்டனை பறிச்சுட்டு வந்து நீ ரெடி பண்ணி அதுக்கு ஒரு செடியை கண்டுபிடிச்சி, அதுக்கு தான் அந்த காலத்தில் வந்து வீட்லேயே வந்து கோழி வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க, பன்னி வளர்ப்பாங்க, அதுக்கப்புறம் என்னது வான்கோழி வளர்ப்பாங்க, எல்லாம் வளர்ப்பாங்க. வா, இதுக்கு வந்து நல்லா ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றணும். இது கொஞ்சம் அவரைக்காய் விட இது கொஞ்சம் லேட் ஆகும் வேகம். அப்படியே சிம்லையே வச்சு இந்த குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ கடைசியில் பாருங்கள், நான் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த லெமனை வந்து புழிஞ்சிக்கலாம். அப்படியே பன்னீர் கிரேவி மாதிரி இருக்கு பாருங்கள், அது அப்படியே கொதிக்குது பாருங்கள். இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி சிம்மில் வச்சு எண்ணெய் தெளிகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அப்படியே உங்களுக்கு வெள்ளை சுதும்பு மீன் குழம்பு வாசனை வரும். சாப்பிடும் போதும் அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த குழம்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். பாருங்கள், நல்லா அந்த மாதிரி அவரைக்காய் மாதிரியே சூப்பராக வெந்துடும். ஆனால் முழுசாக இருக்கும். அந்த காய் வந்து குழையாமல் முழுசாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவும் நல்லா சுண்டட்டும். இப்போ இந்த டம்டங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம குருமா கூட வைக்கலாம். நல்லா வந்து ஒரு 2 கிண்டு கிண்டி நம்ம இறக்கிட வேண்டியது தான். அப்படியே அவரைக்காய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நமக்கு. நீங்கள் யாரெல்லாம் வந்து ஊரில் இந்த டம்டங்காய் செடி வச்சு, இல்லை சென்னையில் மாடி தோட்டத்தில் டம்டங்காய் செடியோ இல்லை கொடியோ வச்சு வளர்ந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சின்ன வயசில் எங்கள் தாத்தா வீட்டில் பின்னாடி இடம் இருக்கும், அதில் வந்து
கொடி, பெரிய கொடி, அந்த காய் வந்து இவ்வளோ நீட்டு இருக்கும், நல்லா முருங்கைக்காய் மாதிரி இவ்வளோ நீட்டு இருக்கும். இது வந்து இந்த சைஸில் வந்து வந்திருக்கு. இன்னும் விட்டால் இது வளரும், ஆனால் ரொம்ப முத்திட்டா நல்லா இருக்காது. அதனால் நான் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும் போதே அறுத்துட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான வெஜ்ஜி, ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு லஞ்ச். ஏன்னா வந்து நேற்று நைட்டு நாங்கள் 12 o'clock தான் வீட்டுக்கே வந்தோம். சரி, அதனால் சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன பண்ணியிருக்கீங்க? இங்கே வந்து கத்திரிக்காய் வந்து டிஃப்ரெண்ட்டான பொரி குழம்பாக வச்சுருக்கேன். ஆனால் கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் கறி வந்து கத்திரிக்காய் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை சுதும்பு மீன் குழம்பு வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து டம்டங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன், வெண்டைக்காய் வந்து கூட்டு வச்சுருக்கேன், சாதம் வடிச்சிருக்கேன், அவ்வளோதான். சூப்பர். ஆமாம், சூப்பரான இந்த சிம்பிளான சமையலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாரெல்லாம் செஞ்சீங்க, எப்படி இருந்தது அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மொட்டை தலையும் எப்படி இருக்கு? ஆமாம், மொட்டை தலை பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாவா? ஸோ அடுத்து வந்து நம்ம ரமேஷோட மொட்டை தலையோட ஒரு வீடியோவை ஆட் பண்ணி விடு. முன்னாடியே வந்துருமே கைஸ். இப்போ வந்து இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ வந்து போடல, அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அதில் வந்து அப்பாவுடைய பழைய வீடு, அப்பா வந்து அவருடைய ஸ்டோரி எல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.